அதெல்லாம் வேண்டாம், நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம் அப்படின்னு பார்வதிட்ட சொல்றாரு. நம்ம என்ன பண்ணுவோம், கருப்புசாமி கருப்பாயா வேஷம் போட்டுருவோம், கருப்புசாமி கருப்பாயா நம்மளே வேஷம் போட்டு கல்யாணத்துக்கு போயிடலாம், அப்ப யாருக்கும் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானும் பார்வதியும் கருப்பசாமி கருப்பாயாக மாறுகிறார்கள். மாறு இடத்துல போறாங்க. அங்க தன்னுடைய சுரூபத்தை மாத்தி கொண்டு அவங்க போறாங்க. போய் மேல போனா ஐயப்பனுக்கு தெரிஞ்சு போச்சு, அவரு கருப்பசாமி கருப்பாயி வேஷத்துல என்னுடைய அன்னையும் தந்தையும் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவங்கள வெள்ளையே நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து ஐயப்பன் கிட்ட இருந்து ஆர்டர் வந்தாச்சு. சரி, கருப்பசாமி கருப்பாயி வேஷத்துல வர சிவபெருமானையும் பார்வதியும் வெள்ளை நிறுத்தியாச்சு. நிறுத்தின உடனே சொன்னாங்க, அப்பா என்னப்பா விட மாட்டேங்கிற, நான் மேல போகணும் தள்ளு அப்படின்னாரு. இல்ல நீங்க கருப்புசாமி கிடையாது, நீங்க சிவபெருமான் எங்களுக்கு தெரியும், நீங்க இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. உடனே சரி ஓகே இருந்துட்டு போட்டோம், நான் உள்ள போக கூடாது, என்னுடைய பையன் கல்யாணத்துக்கு போறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா அப்படின்றார், கோவப்படுறாரு. அப்ப இவங்க சிவனும் பார்வதியும் கோவப்படுறாங்க, கீழே நிக்கிறாங்க. அப்ப மேல கல்யாணம் முடிஞ்சாச்சு.